போனாலும் சொத்தா நினைக்கிற உங்க மனைவி உங்க பக்கத்துல இருக்காங்கல்ல சார். அவங்க இருக்கிறதுனால தானே இம்புட்டும் போச்சு. மனைவி பக்கத்துல இருக்கணும் சார். மனைவி கணவனும் பக்கத்துல இருக்கணும். எப்படி? உங்க மனைவிக்கு நீங்க பூ வச்சு விட்டுருக்கீங்களா? வச்சு விட்டுருக்கேன். அண்ணா நீங்கனே நீங்க வாய்ப்பு இல்ல. அண்ணா நீங்கனே அண்ணா உமனா தானே. டேய் டேய் ஏன்டா பதற? ஓ முன்னாடி தானே பூ வச்ச. பூ வச்சு விட்டுருக்கீங்க. இந்த ராணி வீட்டுக்காரர் மட்டும் அதுக்கு பூ வச்சு விடல. ஏ அவர் ஆளு வளர்த்தி குனிஞ்சு கொண்டே காணாம தேடி இருக்காரு. அதோட வேணாம் விட்டுட்டார். ஆனா கல்யாணம் ஆகி எனக்கு 8 வருஷம் ஆகுது. பட் ஏன் மாமா எனக்கு இதுவரையும் பூ வாங்கி வச்சு விட்டதே கிடையாது. ஏன் என்ன காரணம்? ஏன் தெரியுமா? ஏன் பூவை வாங்கிட்டு வந்து பக்கத்துல வந்து அந்த பூவை என் தலையில வைக்கும் பொழுது என் முகம் மலர்வதை அவரால் பார்க்க முடியாதுங்கிற ஒத்த காரணத்தினாலதான் பூவே வச்சு விடுறதில்ல நடுவர் அவர்களே. அவன் இந்த 25 ரூபா ஒரு மலை பூவுக்கு கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு வராம இருந்திருக்கான். இதுக்கு நியாயப்படுத்தி இந்த பூ மலரும் போது இவ முகம் மலர்வது தெரியாம போய் மனைவிங்கிற உறவு நாங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தை சிக்கனமா நிலைநாட்ட நாங்க சொல்லவா? எப்படிமா? ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போற ஃபுல் காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க. இந்த இருக்கு ஃபுல் காலி பாட்டில். நீங்க குடிச்ச நேரத்துல நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்ட்ட இந்த ஆட்டையை போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டுகள் அங்கிட்டு வைங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 4 பவுன் 210 ரூபா தராது. எப்படி உரசாமலே சொல்றீங்க? நான் வட்டி கடை வச்சிருக்கேன். கவுரிங்கி கல்றி அணி கைரிங். இது நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி ஒரு ஃபுல் பாட்டில். அது நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டு. நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா? நம்ம சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகுமா? பெண்களை கை தட்டுங்கக்கா. தட்டுங்கக்கா. பெண்களை தட்டுறாங்கல்ல அங்க பாத்தீங்கல்ல. நியாயமான கேள்வி. இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா இந்த குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா? நீங்க சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகுமான்னு கேக்குறீங்க. அவ்வளவுதான் சார். இப்ப இது வந்து மார்கழி மாசம். தை மாசம் தான் நல்ல முகூர்த்தமெல்லாம் இருக்கு. ஆமா. இப்ப இது ரெண்டும் வீட்டுல இருக்கு. நைட்டு திருட வாரான். எதை தூக்கிட்டு போமா? வாமிட்டு போய் நம்ம 25 வருஷம் ஆனாலும் இந்த பாட்டில் அங்கேயே கிடக்கு. நீ அசைக்க முடியாது சார். என் வளையல் 4 பவுன் அடகு வச்சா என் குடும்பமே 1 மாசத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடும். இத வச்சு எத்தனை குடும்பம் சார் வாழும்? அப்படி மட்டும் சொல்லாத. ஒரு ஃபுல் பாட்டிலால எத்தனை குடும்பத்தை வாழ வைக்கலாம் தெரியுமா? எப்படி வாழும்? இத போய் இப்ப நான் கடையில வாங்குவேன். வாங்கி இதை அப்படியே ஃபுல் பாட்டில சாப்பிட முடியாது. 4 கப்பு வாங்கினா தான் ஊத்த முடியும். கப்பு விக்கிறவங்க குடும்பம் முளைக்குது. 4 தண்ணி பாட்டில் வாங்கணும். தண்ணி பாட்டில் விக்கிறவங்க குடும்பம் முளைக்குது. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி ஊத்தி அடிச்சாதான் கொஞ்சம் அப்படி முகம் சுளிக்காம குடிக்கும். அது விக்கிறவங்க குடும்பம் பிழைக்குது. சும்மா இதை சாப்பிட முடியாது. ஒரு உப்புக்கறி வாங்கி சாப்பிட்டோம்னா உனக்கே இருக்கும். ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிடணும். மொத்தம் எத்தனை குடும்பம் இது வரைக்கும் பிழைச்சிருக்கு? 8 இல்ல 5 குடும்பம் பிழைச்சு. இதுக்குத்தான் இடையில ஒரு ஃபில்டரை வாங்கி அப்படி ஆள் இழுத்து விடணும். அப்பதான் சரக்கு ஒழுங்கா இறங்கும். 6 குடும்பம் ஃபில்டர் விக்கிறவங்க குடும்பம். அது போக எல்லாம் அடிச்சு முடிச்சோன்னா ஊறுகாயை தொட்டு அப்படின்னா போன சரக்கு வெளியில வராம இருக்கும். 7 குடும்பம். இப்ப இதை குடிச்சிட்டு இந்த பாட்டில தூக்கி போடுவேன். ஒருத்தர் இதை வித்து ஐஸ் வாங்கி திம்பான். 8. உன் நகையால எத்தனை குடும்பம் பிழைக்குது? ஒரு குடும்பம். நம்மகிட்ட ஒரு ஃபுல் பாட்டிலால எத்தனை குடும்பம் பிழைக்குது? 8 குடும்பம். அப்ப நாங்க பெரியாளா நீங்க பெரியாளா? 8 குடும்பம் வாழ உங்க குடும்பம் போய்டும் பரவாயில்லையா? அதுதான் கொஞ்சம் வயித்தெரிச்சலா இருக்கு. அதனாலதான் குடிக்க வேணாம்னு சொல்றோம். குடியார புருஷனோட கூட இன்னைக்கு குடுத்தனம் பண்ற எத்தனை பெண்களுக்கு பாசத்துக்கு வாழறோம் தெரியுமா? எப்படி வாழறோம்? குடி போதையில தள்ளாடி வந்து மண்ணுல விழுந்தாலும் மண்ணை தொடச்சு வச்சு ஆம்பளைட்ட போட்டு கொடுத்து எப்படி தரங்களா நினைக்கிறோம்? எப்படிமா? மன்னவனா நினைக்கிறோம். பெண்களை பார்த்த கண்ணதாசன் தன் மனைவியை நேசிச்சாரே, நீங்க நேசிச்சீங்களா? அவர் 1000 பேரை பார்த்தாரு நேசிச்சார். நான் யாரை பார்த்தேன் நேசி? ஒருத்தரை பாத்திருக்கீங்களா சார்? ஆமா. அவங்கள வர்ணிக்கலாம். வர்ணிக்கிறமா இருந்தா வர்ணிக்க மாட்டேனா? கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் எல்லா புருஷனையும் உயிரே தயிரேன்னு கொஞ்சறீங்க. 2 புள்ள பிறந்தா ஏன் சார் மனைவியை கொஞ்சறது? கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சறங்கிறது இயற்கை. இயற்கை எல்லாரும் விரும்புவான். இயற்கை சீற்றத்தை எவனுமே விரும்ப மாட்டான். தெரிஞ்சுக்க. ஆண்களுடைய வாந்திக்கும் பெண்ணோடைய வாந்திக்கும் என்ன வித்தியாசம்? ஆம்பளை வாந்திக்கும் பொம்பளை வாந்திக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் வாசனை தான் வித்தியாசம். நெசமாத்தாம்மா. இந்த பொம்பளையால குபுக்கு குபுக்குன்னு அடிக்கும். நம்மால் அப்படின்னு அடிப்பான். ஒன்று தெரிஞ்சுக்க. இந்த வாந்தியில் என்ன வித்தியாசம்னா இது வந்து கொஞ்சமாக சாப்பிடும். அது இது சாப்பிட்டுருக்கும். ஒரு கீரை, ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு வெண்டைக்காய் இது சாப்பிட்டுருக்கும். நம்மால் காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து 4 போண்டா உள்ள தள்ளியிருப்பான். 4 டீ சாப்பிட்ருப்பான்.
இடையில 2 அவிச்ச முட்டை உள்ள தள்ளியிருப்பான். அப்புறம் பிளாக் கோல்டு சாப்பிட்ருப்பான், அப்புறம் மானிட் சாப்பிட்டுப்பான், எல்லாம் கலந்து டுபுக்குன்னு அடிச்சான்னு வச்சுக்க, அவன் ஒரு ஆஃப் ஆயில் போட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பான். பெண்ணு வாந்தி எடுத்தானா, ஒரு பொண்ணு வாந்தி எடுத்தானா முழுகாம இருக்கான அர்த்தம். ஒரு ஆம்பளை வாந்தி எடுத்தா ஃபுல்லா அடிச்சிருக்கான அர்த்தம். அப்படி இல்லை, ஃபுல்லா அடிச்சவன் எல்லாரும் வாந்தி எடுக்க மாட்டான். சரக்க மாத்தி மாத்தி அடிச்சானா வாந்தி எடுப்பான், தெரிஞ்சுக்க. ஆண்களுடைய கண்ணீருக்கும் பெண்களுடைய கண்ணீருக்கும் இது ரெண்டுல எது சார் உயர்ந்த கண்ணீர்? ஆண்களுடைய கண்ணீர் தான் உயர்ந்த கண்ணீர். எதை வச்சு சொல்றீங்க? பொம்பளை ஆள் கண்ணீரை தொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டா உப்பு கரிக்கும். ஆம்பளை ஆள் கண்ணீரை தொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பு கரிக்கும். எப்படி? பொம்பளை எந்த நேரமும் அழுது அந்த கண்ணீர் ரொம்ப சப்பளிக்கா போயிருக்கும். ஆம்பளை கண்ணீர் எப்போவாவது அழுகுறதுனால அது கொஞ்சம் எஃபெக்டா திக்கா இருக்கும். சார் இங்க யாருக்காக வேணாலும் சிரிக்கலாம், ஆனா நமக்கு முக்கியமான வேண்டப்பட்ட பாசத்துக்காக மட்டும்தான் சார் பொண்ணு அழுவுறா. ஆமா. ஆனா ஆண்களோட அழுவுறா, என் முன்னாடில ரகரகமா அழுவுறா. எப்படி? தீபாவளிக்கு ஒரு அழுவுவா, இந்த பொங்கலுக்கு ஒரு அழுவுவா, அவன் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஒரு அழுவுவா. அழுதுட்டு அந்த நகையை கேட்டு அழுகும் போது அந்த நகையை வாங்கி கொடுத்த உடனே அட்டை செகண்ட்ல மாறுவா பாரு. 5000 ரூபாய்க்கு சேலை எடுத்துக்கிறியா சார்? ஆண்கள் தான் மனைவி கிட்ட தேவைன்னா தேன் மாதிரி பேசுவீங்க, தேவையில்லைன்னா தேல் மாதிரி கொட்டுவீங்க. பட் நாங்க அப்படி கிடையாது. வேஷத்துக்கு விஷத்துக்கு என்ன வித்தியாசம்? குடிச்சு பாரு தெரியும். வேஷம் உறவை கொல்லும், விஷம் உயிரை கொல்லும். மயிலுக்கு கிளிக்கு என்ன வித்தியாசம்? கிளி சின்னதா இருக்கு, மயில் பெருசா இருக்கு. மயில் தேசிய பறவை, கிளி சோசிய பறவை, இதான் வித்தியாசம். மாட்டுக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம்? மாட்டுக்கு 4 கால், மனுஷனுக்கு 2 கால். மாடு பாடி வாசல் அடங்கும், புருஷன் வீட்டு வாசல்லே அடங்குவார். பொண்டாட்டிக்கும் கொழுந்தியாவுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? கரெக்டா சொல்லு பாப்போம். பொண்டாட்டி வந்ததுனாலதான் கொழுந்தியாவே வந்தா. ஒன்றும் இல்லை, நீ வச்சிருக்க மைக்கு கொழுந்தியா மாதிரி, நான் வச்சிருக்க மைக்கு பொண்டாட்டி மாதிரி. எப்படி? இது கனெக்ஷனோடு இருக்கு, அது கனெக்ஷன் இல்லாமல் இருக்கு. அதான் பேசிக்கிட்டே இரு, பேசாம வேலையை பாரு. சார் அப்படி மனைவி வரும் பொழுது ஒரு பூஜைக்கு ஏத்த பூவே அந்த வீட்டுல பூக்கும் சார். அப்படியா? அப்படி பூத்து மலரணும். விட்டு பூக்க அப்படி சொல்றேன். பூஜைக்கு ஏத்த பூவிது. நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி.